வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய வயிறு நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போகிறதா? இடுப்பை சுற்றி கொழுப்பு சேர்ந்து ட்ரெஸ் போடவே சிரமமாயிருக்கா? எவ்வளவு டயட் ட்ரை பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஃபெல்லி ஃபேட் குறையவே இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போற இந்த ஒரு சாதாரண கிச்சன் பொருள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். அது தாங்க பூண்டு. ஆமா நண்பர்களே, இந்த பூண்டு சரியான முறையில் 7 நாட்கள் எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய தொப்பை கொழுப்பு குறையும், இடுப்பு ஸ்லிம் ஆகும், உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு கரையும், மெட்டபாலிசம் வேகமாகும், டைஜஷன் சூப்பரா ஆகும். காலையில எழுந்ததும் பாடி ரொம்ப லைட்டாவே இருக்கும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே நீங்க கடைபிடிக்கணும். அப்பதான் நல்லதா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூண்டு எப்படி கொழுப்பை கரைக்குது, எந்த நேரத்தில் பூண்டை சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, 7 நாள் ஸ்பெஷல் கார்லிக் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, அடுத்து 60 வயசுலையும் ஸ்லிம் பாடியை மெயின்டைன் செய்யும் சீக்ரெட்டு எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, முதல்ல ஏன் கொழுப்பு உடல்ல அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்யூஷனை எடுக்கணும். ஸோ நண்பர்களே, பலரும் நினைப்பது என்னவென்றால் அதிகமாக சாப்பிட்டாதான் ஃபேட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. அதிகமாக சுகர், ஜங்க் ஃபுட், மன அழுத்தம், தூக்கமின்மை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், எக்ஸசைஸ் இல்லாமை, ஸ்லோ மெட்டபாலிசம் இது இருந்தாவே உங்கள் உடலில் கொழுப்புகள் சேகரிக்கப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதிகமாக எதுவுமே சாப்பிட்றதே இல்லை, ஆனால் என் உடல் எடை மட்டும் அதிகரிச்சுட்டே வருது, முக்கியமாக என்னுடைய அடிவயிறு தொப்பை அதிகரிச்சுட்டே வருது, நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இதை வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுனால இல்லை, அவங்க உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால உடல் எடை ஏற்படும், கொழுப்புக்கள் அடிவயிற்றில் சேரும். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அதே மாதிரி அவங்க உடல் ஸ்லோவாக தான் வேலை செய்யும், செரிமானமே நடக்கும். ஸோ மெட்டபாலிசம் அவங்க உடலில் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் உடல் கொழுப்புகள் அவங்க வயிற்றில் சேருது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவியாகவே சாப்பிடுவாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, சில பெண்கள்லாம், அவெல்லாம் 4 பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டும் அவள் இன்னுமே ஒல்லியாக தான் இருக்கா, நான் 4 இட்லி இல்லை 2 இட்லி தான் சாப்பிட்றேன், எனக்கு வயிறு தொப்பை பெருசாகிட்டே இருக்குது, ஆனால் உடம்பெல்லாமே ஸ்லிம்மாக இருக்குது, வயிறு தொப்பை மட்டும் பெருசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பெண்கள். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல ஏன் கொழுப்பு போய் சேரலன்னா அவங்களுடைய பாடியில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருக்குது. எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது செரிமானமாகி அங்கே கொழுப்புகளை சேரவே விடாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்வாகு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி உங்களுடைய உடலில் மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு கொழுப்புகள் சேகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் காரணம். இப்போ காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தணும், ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கிறணும், நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே ஸ்லோவான மெட்டபாலிசம் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா உடம்பு என்ன பண்ணோம்னா அந்த கலோரிஸ் எல்லாத்தையுமே எனர்ஜியாக மாற்றாமல் அதை ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்புல அப்படியே சேகரிச்சுக்கிறோம். அது எங்கே போய் சேகரிக்குன்னா முதல்ல நம்மளுடைய அடி வயிற்று தொப்பையில் தான் போய் சேகரிக்க ஆரம்பிக்கும். இதுவே நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே செய்யாது, அடி வயிற்று தொப்பையே வராது, அந்த அளவுக்கு எனர்ஜி ஆகிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு தொப்பை வருது, சைடில் ஃபேட்டு வருது, நம்மளுடைய இடுப்பு பகுதியில் ஃபேட்டு வருது, நம்ம அடி வயிற்றில் தொப்பை வருது. ஸோ இது எல்லாமே வர்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ நம்ம உடம்புல கண்டிப்பாக மெட்டபாலிசம் ஏற்றி ஆகணும். அதுக்கு தான் நம்ம பூண்டை இப்போ பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ எப்படி பயன்படுத்துறது, எப்படி இந்த பூண்டு கொழுப்பை கரைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம்.
பூண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட் வந்து அலுசிலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குதுங்க. இந்த அலுசிலின் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசத்தை வேகமாக ஆக்கும், வேகப்படுத்துது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணுமே, நம்மளுக்கு தேவையானதுன்னு மெட்டபாலிசத்தை உயர்த்துறோம், நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்றோம், ஸ்லிம் ஆகுறோம். இதுதான் நம்மளுடைய வேலை. அப்போ பூண்டை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றோம். ஸோ பூண்டை எடுத்துக்கிட்டோம்னா மெட்டபாலிசம் அதிகமாயிரும், அங்கே ஃபேட் வந்து சேர்றதை குறைச்சிரும். ஸோ அங்கே ஃபேட் அக்ளிமேஷனை வந்து இது வந்து சுத்தமாக கம்மி பண்ணிடும். ஸோ இன்னும் ஃபேட் வந்து நம்ம உடம்புல வந்து சேரவே சேராது. அடுத்து டைஜஷன் சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் செரித்து அது நீட்டாக வெளியில் போயிடும். அடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அதுவும் சூப்பராக குறைஞ்சிரும் நம்ம பூண்டை எடுக்கும் பொழுது. அதே மாதிரி உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். அப்புறம் வந்து எங்கெங்கே வந்து உடல் வெப்பம் அதிகரிச்சுன்னா என்ன பண்ணும், ஃபேட்டை வந்து எரிக்க ஆரம்பிக்கும், பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ப்ராசஸ் வேகமாகவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் பூண்டை வந்து எடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி அடிக்கடி பசிக்கிற அந்த உணர்வை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த செய்யும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம பசிச்சுக்கிட்டே தான் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட நம்மளுக்கு என்ன ஆகும், போய் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தொப்பையில் போய் சேர ஆரம்பிச்சிடும். இனிமேல் வந்து அடிக்கடி பசிக்காது. அதனால தான் காலையில் வெறும் வயிற்றில் பூண்டை வந்து சாப்பிட சொல்கிறோம். ஆனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பூண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஃப்ளோட்டிங்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், கான்ஸ்டிபேஷன் சரியாயிரும், பெல்லி சைஸு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நீங்கள் இந்த டயட் அதாவது இந்த பூண்டு டயட்டை நான் இன்றைக்கி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அடிவயிற்று தொப்பையை நீங்கள் வந்து ஒரு டேப் வச்சு அளந்துக்கிறங்க. உங்கள் வீட்டில் டேப் இல்லைனாலும் பெல்ட் இருக்கும்ல, அந்த பெல்ட்டை வச்சு கூட நீங்கள் அளந்துக்கிறங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெல்ட்டில் கூட மார்க் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து எப்படி இருந்துச்சு, இந்த பூண்டை சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய அடி வயிற்று வந்து சைஸ் வந்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக குறையாமலாம் இருக்காது. நீங்கள் பூண்டை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்டில் நான் இன்றைக்கே ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதை எப்படி எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 7 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஸோ பூண்டை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம், இல்லை வறுத்து சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதா எப்படி சாப்பிட்ணுன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சரியான ப்ராசஸ். நம்ம சொல்லக்கூடியது தான் சரியான. நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. பச்சை பூண்டை நீங்கள் சாப்பிட்றதா அதை வந்து நீங்கள் அந்த பச்சை பூண்டோட தோலை நீக்கிட்டு அதை நீங்கள் அந்த பூண்டை வந்து நல்லாவே கையால் நசுக்கிறீங்களோ இல்லை சப்பாத்தி கட்டையை வச்சு நசுக்கிறீங்களோ எப்படியும் நசுக்கி, ஆனால் அதை 5 நிமிஷம் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஸோ நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து தான் சாப்பிடணும். இதுதான் சரியான முறைங்க. நீங்கள் எடுத்தோம் அப்படியே பச்சை பூண்டு தூளை உரைச்சோம் வாயில் போட்டோம் மெண்டோம் தின்னோம் அப்படிலாம் திங்காதீங்க. அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. அது தவறான ஒரு முறை. அதனால நான் திருப்பி சொல்கிறேன், சரியான முறை இது. ஸோ பச்சை பூண்டு எனக்கு பிடிக்காது, எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, வேறு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ பச்சை பூண்டு சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதில் என்னென்னா பூண்டை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துருங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுமனமே வடச்சட்டியில் பூண்டை போட்டு தோலை உரிச்சிட்டு இந்த நம்ம படத்தில் பார்க்குறோம்ல இந்த மாதிரி கலர் நல்லா மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வறுக்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகணுன்னா நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பூண்டை சாப்பிடும் பொழுது ஒரு ஏதாவது கிழங்கு சாப்பிடுவீங்கல்ல, அந்த கிழங்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு பிடிச்சி போயிடும், நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் நிறையா செஞ்சு கூட நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிடலாம். ஸோ நீங்கள் டெய்லியும் 2 பல் சின்ன பூண்டாக இருந்தால் 2 பல் எடுத்துக்கிறங்க. இல்லை மலை பூண்டு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 பல் எடுத்துக்கிறங்க. ஆனால் டெய்லி வந்து அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 இல்லைன்னா 1 தான் எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து எடுக்க வேண்டாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுறீங்க, 1 கிளாஸ் வெதுப்பான சுடு தண்ணியை வந்து நல்லாவே குடிச்சிருங்க. இதை குடிச்சிட்டு 30 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் காலை உணவை எடுக்கணும். இந்த டீ காஃபி இதெல்லாம் தவிர்த்திடணும். ஸோ டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படி குடிக்கிறதா இருந்தால் 30 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு இது போய் நல்லா வேலை செய்யும். இல்லைன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நிறைய பேர் என்னன்னா தேனில் ஊற வச்சுலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம்.
7 நாட்களில் என்ன மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1-2 நாளில் எடுக்கும்போது உங்கள் வயிற்றில் ஏற்பட்ட அந்த ஃப்ளோட்டிங்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஸ்டொமக் ரொம்பவே லைட்டாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து 3 நாள் 4 நாள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து முழுமையாக சரியாக இருக்கும். உங்களுடைய பாடி முன்ன மாதிரி இருக்காது, ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அடுத்து 5லேருந்து 6வது நாள் என்ன ஆகுனா, நீங்கள் வந்து முன்னாடி வந்து எதையாவது பார்த்தீங்கன்னா அது சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்ருவீங்க. ஆனால் இப்போ வந்து சாப்பிடணும்னு அந்த ஃபீல் வந்து வரவே வராது. அடுத்து வந்து உங்களுடைய இன்னர் வியருடைய சைஸ் எல்லாமே வந்து ரொம்பவே லூஸாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், உங்களுடைய முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 7வது நாள் என்ன ஆகும்னா, உங்களுடைய அந்த ஃபேட் எல்லாமே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கும். வெயிட் ஸ்கேலில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நண்பர்களே, இது மேஜிக் இல்லைங்க. பூண்டு மட்டும் சாப்பிட்டு பிரியாணி, பேக்கரி ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ் இதை எடுத்தால் ரிசல்ட் வராது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ டயட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர் அதிகமாக சேர்க்குறது, மைதா ஐட்டம் சாப்பிட்றது, எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அடுத்து பூண்டு கூட சேர்த்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நைட்டு டின்னர் ரொம்பவே லைட்டாக எடுத்துக்கிறங்க. நைட் டைமில் சப்பாத்தி, சூப், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸை மட்டும் எடுத்துக்கிறங்க. அடுத்து வாக்கிங் போங்க. குறைந்தது 30 நிமிஷமாகவும் வாக்கிங் போங்க. அப்புறம் வாட்ரு அதிகமாகவே குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறணும். அடுத்து 7 மணிலேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் பூண்டை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த அல்சர் இருக்கக்கூடியவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், ஸ்டொமக்கில் அலர்ஜி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கினதுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த பூண்டு டயட்டை வந்து ட்ரை பண்ணணும். அதை முன்னாடியே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.